தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். துணை கருவூல அதிகாரியை பழிவாங்கும் நோக்கில் போடப்பட்ட பொய் வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட கருவூல அலுவலகமும் தொழிலாளர் நீதிமன்றமும் அமைந்துள்ளது. அங்கு வாகனம் நிறுத்துவதில் துணை கருவூல அதிகாரிக்கும் தொழிலாளர் நீதிமன்றத்தின் அலுவலக உதவியாளருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதனால் தொழிலாளர் நீதிமன்ற நீதிபதியிடம் கூறி காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்து துணை கருவூல அதிகாரி மீது வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சூழலில் தன் மீதான அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் துணை கருவூல அதிகாரி மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் தொழிலாளர் நீதிமன்ற நீதிபதியின் மனைவி ஊட்டியில் துணை நீதிபதியாக உள்ளார். மாவட்ட கருவூலத்திற்கு அவர் அனுப்பிய சில செலவின ரசீதுகள் ஏற்புடையதாக இல்லை என்பதால் துணை கருவூல அதிகாரி என்ற முறையால் அதை நிராகரித்தேன். இருப்பினும் நான் விடுப்பில் சென்றபோது அந்த செலவினங்களுக்கு கருவூலத்தில் இருந்து அவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டனர் என்று தெரிவித்துள்ளார். மேலும் தன்னை பழிவாங்கும் நோக்கில் தொழிலாளர் நீதிமன்ற நீதிபதியின் அழுத்தம் காரணமாக காவல்துறை தன் மீது பதிவு செய்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் பழிவாங்கும் நோக்கில் துணை கருவூல அதிகாரி மீது போடப்பட்ட பொய் வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார். நீதியை காப்பாற்ற வேண்டிய நீதிபதியே தனது தனிப்பட்ட பகையை தீர்க்க காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்து வழக்கு பதிவு செய்ய வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.